மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடல்ல பல நோய்களுக்கு காரணமா இருக்கிறது பித்தம். இந்த 3 தோஷங்கள்ல வாதம், பித்தம், கபம் இது மூன்றும் தன்னிலையில் இருந்து அதிகமானாலோ குறைந்தாலோ நமக்கு நோய் வரும். இதுல முக்கியமா பித்தம் அதிகரிச்சாலோ குறைஞ்சாலோ நமக்கு நோய் நிலையை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பித்தம் நமக்கு அதிகரிக்குதுன்னா நிறைய நோய்களை நமக்கு கொடுக்குது. என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? சற்று நமக்கு பித்தம் அதிகரிக்குதுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? ஒருவேளை நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணா பித்தம் குறையும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ பித்தம் அதிகரிக்குது அப்படின்னா என்ன அறிகுறிகள் தெரியும்? பித்தம்னாவே நமக்கு தெரியும் உடல் உஷ்ணம். உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடல்ல பல நோய்கள் ஏற்படுது. உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் போது நம்ம தலையில நிறைய ஹேர் லாஸ் ஏற்படும். இது ஃபர்ஸ்ட். பித்தம் அதிகரிக்கும் போது கண்கள்ல ஒரு எரிச்சல் ஏற்படுறத நம்ம பார்க்க முடியுது. கண்கள் எரிச்சல் ஆனது, அதிகமா ட்ரை ஐஸ் அப்படின்றது ஏற்படும். பேசும்போது நிறைய பேருக்கு வாயில ஒரு ட்ரைனஸ் ஏற்படும், உலர்ந்த தன்மையானது ஏற்படுது. தொண்டையில ஒரு ட்ரைனஸ், ஸ்கின்ல நிறைய ட்ரைனஸ் ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பித்தம் அதிகரிக்கும் போது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுது. நிறைய பேருக்கு ஜாயிண்டிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்ப ஜாயிண்டிஸ் ஏற்படுதுன்னா நமக்கே தெரியும் இது காமாலை சம்பந்தப்பட்டது. சித்த மருத்துவத்துல இது பித்த காமாலை அப்படின்னு ஒரு பெரிய சிம்டம்ஸ் வச்சு அதை பிரிவுபடுத்தி நம்ம சொல்லுவோம். இந்த பித்த காமாலை இருக்கும்பொழுது லிவர்ல நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. லிவர் என்சைம்ஸ் எல்லாமே அதிகரிக்கும். நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் ஏற்படுது. லிவர் சிர்ஹோசிஸ் இந்த கண்டிஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கால் பாதங்கள்ல வெடிப்பு ஏற்படுறது, நகங்கள் எல்லாமே சொத்தையாகிறது, அடிக்கடி டென்ஷன் ஆவாங்க. பித்தம் தலைக்கு ஏறிச்சா உனக்குன்னு கேட்டு நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா அதிகமான பித்தம் உடல்ல ஏறும்போது நமக்கு அடிக்கடி அதிகமா டென்ஷன் ஆகிறது, ரொம்ப படபடப்பா பேசுறது, சடனா கோவப்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். இரவு நேரத்தில் சரியா தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. சோ இந்த கண்டிஷன் எல்லாமே இருக்குன்னா பித்தம் நமக்கு அதிகரிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முக்கியமா நம்ம என்னென்ன பண்ணணும்னா பித்த சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய சில மூலிகைகள் இருக்கு. அதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடல் அதிகரிச்சிருக்கக்கூடிய பித்தம் கடகட நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இப்போ அதிகரிச்சிருக்கிற பித்தம் குறையணும்னா எடுக்கக்கூடிய மூலிகைகள் என்ன? பொதுவா நம்ம வீடுகள்ல சமையல் கட்டுல அஞ்சரைப்பட்டியில இருக்கக்கூடிய சில மூலிகைகளை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். முதல்ல சீரகம், அடுத்ததாக வெந்தயம். இது இரண்டையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு மூலிகைனா மஞ்சள். இப்போ சீரகத்தை நம்ம பித்தத்தை குறைப்பதற்கு பித்த சமனி ஒரு சிறந்த ஒரு மூலிகைனா சீரகம். இந்த சீரகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா சீரகத்தை இளம் வறுப்ப லேசா வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி எலுமிச்சை சாறு எடுத்து, எலுமிச்சை சாறு ஒரு 100 ml இருக்குன்னா அதுல 1/2 ஸ்பூன் போட்டு இதை கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதோட கொஞ்சம் புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்படி காலையில வெறும் வயிற்றுல வெது வெதுப்பான எலுமிச்சை சாரோடு சீரகம் சேர்த்து குடிக்கும்போது அதிகமான பித்தம் சமநிலைக்கு வரும். அடுத்ததாக மஞ்சள். மஞ்சள் மிக சிறந்த ஒரு பித்த சமனின்னு சொல்லலாம். மஞ்சள் கிழங்காக கிடைக்கும் போது, பச்சை கிழங்காக கிடைக்கும் போது இதை அரைத்து பாலோட சாப்பிடலாம். இல்ல மஞ்சள் பொடியை நம்ம என்ன பண்ணலாம்னா டர்மரிக் மில்க் அப்படின்னு சொல்லி இது கோல்டன் மில்க்கும் சொல்லலாம். பாலோட இந்த மஞ்சள் பொடியை சேர்த்து நம்ம கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். இல்லது கருமஞ்சள். கருமஞ்சளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் இருக்கு. என்னன்னா நம்ம எண்ணங்கள் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னா நம்ம கருமஞ்சளை பயன்படுத்தலாம். இந்த கருமஞ்சளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னா நம்ம கருமஞ்சளை பொதுவாகவே சொல்லுவாங்க, பெரியவர்கள் சொல்லுவாங்க, நம்ம வீடுகள்ல வைக்கிறோம் இல்ல நம்ம கூடவே கருமஞ்சளை வச்சிருக்கோம், இல்ல வீட்டு வாசல்ல வைக்கிறோம்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவும் நம்ம உள்ள வராது. அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்ததுதான் இந்த கருமஞ்சள். கருமஞ்சள் பொடியும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். கருமஞ்சள் பொடிய பாலோடு கொஞ்சமா ஒரு சிறு துண்டு இஞ்சி, கொஞ்சமா வெல்லம் இதை சேர்த்து இது பாலோடு கலந்து குடிக்கும் போது பித்தம் மிக விரைவில் குறையும். அது மட்டும் இல்லாம நம்ம தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம், இல்ல எண்ணெய் குளியல் எடுக்காம இருக்கிறோம்னாலும் பித்தம் அதிகரிக்கும். பித்தம் அதிகரிச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெயில கொஞ்சம் சீரகம் போட்டு காய்ச்சி இந்த எண்ணெய் வெது வெதுப்பா இருக்கும்போது தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர்ல குளிக்கணும். இப்படி குளிக்கும் போது அதிகமாக இருக்கக்கூடிய பித்தம் சமநிலைக்கு வரும். முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய வில்வாதி லேகியம். நம்ம கிளினிக்ல வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பித்தம் தொடர்பாக வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே நாடி பிடிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா தெரியும் பித்தம் அதிகரிச்சிருக்கும். அது வாதத்தோட சேர்ந்து இல்ல கபத்தோட சேர்ந்து வரக்கூடிய அறிகுறிகள் என்னன்றது நம்ம நாடி பார்த்து கணிச்சு
மிக முக்கிய ஒரு மருந்தா நான் கொடுக்கறது என்னன்னா வில்வாதி லேகியத்தை கொடுக்குறோம். நம்ம வீடுகளுக்கு அருகாமையிலோ இல்ல கோயில்களையோ நம்ம வில்வம் பார்த்திருப்போம். வில்வ இலைகளை நம்ம கஷாயமாக குடிக்கணும். வில்வ இலைகளோட கொஞ்சம் சீரகம், சோம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிட்டு வரணும். இப்படி செய்யும்போது உடல்ல அதிகமாக ஏற்படக்கூடிய பித்தம் குறைய ஆரம்பிக்கும். பித்தம் குறைந்தா பல நோய்கள் நம்மள இருந்து அணுகாமல் பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாம அதிகமான உஷ்ணம் ஏற்படாமலும் பாதுகாக்கலாம். இதுல முக்கியமா வில்வாதி லேகியமும் வில்வ கஷாயமும் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. பித்தம் மிக விரைவில் குறையும். பல நோய்களை வகுக்கக்கூடிய பித்தத்தை சமநிலை வைக்கிறதுக்கான பல குறிப்புகளை இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கேன். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.